ஒரு 20, 30, 40 வருஷம் நம்மலாம் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் செலவழிச்சிருவோம். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு இந்த வேலைக்காக ஒதுக்குறோம். 30, 40 வருஷம் ஒதுக்கியிருக்கோம். வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு, கட்டுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு வீடு எல்லாம் கிடச்சிருது. இந்த ஈக்குவேஷனை ஒரு மாதத்துக்கு ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். அங்கே நம்ம ஆன்மீகத்தை தொட்டுக்கிறது ஊறுகாய் மாதிரி ஒரு நாளைக்கு 1 ஹவர், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அது ப்ரிசெப்டர் பணியாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனரி பணியாக இருந்தாலும் சரி, வசதி கேட்டாற்போல் தான் அந்த பணி நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிட்ருக்கு. ஒரு மாதத்துக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பற்றி நான் இங்கே பேசலை. ஒரு மாதத்திற்கு மிஷன் பணியும் என்னுடைய பயிற்சியும் ஃபுல்லி பெய்டு வேலையாக செய்ய ஆரம்பித்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பார். இதுதான் எனக்கு ஃபுல் சம்பளம் அப்படின்னா நான் இந்த இடத்துல எப்படி இருப்பேன்? என்னோடய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் நம்மளால் மனசை தொட்டி சொல்ல முடியும்? என்னுடைய பணிக்கும் என்னுடைய வேலைக்கும் நான் அர்ப்பணிக்கும் என்னுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த அதே ஃபோர்ஸை நான் ஆன்மீகத்துக்கு, என்னுடைய ஃபங்க்ஷனரி வேலைக்கு, என் ப்ரிசெப்டர் வேலைக்கு கொடுக்குறேன்னு எவ்வளோ பேரால் சொல்ல முடியும்? இதெல்லாம் யாரும் நீங்கள் பதில் சொல்லணுன்றது இல்லை, யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மாதம், ஒரு மாதம் வேணாம், 15 நாள், 10 நாள், ஒரு வாரம், இதுவே இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சேன். எதனால் நான் இதை பற்றி நான் பல இடங்களில் சொல்கிறது, நான் பேசுறதுக்கு தைரியமாக பேசுறதுக்கு காரணம் இதெல்லாம் நான் இறங்கி செஞ்சிட்ருக்கேன். அதாவது மெட்ராஸ் பாஷையில் சொன்ன வாயில் வடை சுடுறது ஒன்று, ஆக்சுவலாக வடை சுடுறது ஒன்று, ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் அது.